சர்க்குருவே சரணம். பகவானை பற்றி நம்ம பேசுகிறோம்னா அது ரொம்ப சந்தோஷத்தை மனசுக்கு கொடுக்கும். எத்தனை வேலைகள் இருந்தாலும், எவ்வளோ தான் பிஸியாக வாழ்க்கையில் இருந்தாலும், அந்த வேலையோட வேலையாக பகவான் நினச்சிக்கிட்டும் வாழ்கிறபோது தான் அது ஒரு தவம். அந்த வகையில் பரம்பொருளை பற்றி எத்தனையோ சொல்லலாம், ஒரு முறை கணக்க முடியல. சுவாமி அன்னதானம் போடுறதுக்காண்டி அப்போல்லாம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் யாராவது ஒருத்தர் தான் கேட்பாங்க, சாமி சாப்பாடு வாங்கிட்டு வாம்பாங்க. அவங்க தான் எல்லாமே பணம் போட்டு அந்த ஒரு 100 பேரோ 80 பேரோ 50 பேரோ 90 பேரோ எவ்வளோ பேரோ வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அது பழக்கத்துக்கு அதுக்கப்புறமா எல்லோரும் மனசுக்குள்ளேயும் நம்மளும் வாங்கி கொடுக்கணும்னு தோணுது, நம்மளால் மொத்த பணம் போட முடியலன்னு ஒரு ஃபீல் வரும் பார்த்திங்களா. அதையெல்லாம் சாமி தெரிஞ்சிருக்கும் போல். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க சாமி, அப்புறம் சாமி எல்லாத்தையும் போய் சாப்பாடு காசு கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்போ எல்லாருமே அவங்க முடிஞ்சதை கையில் கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு போய் மொத்தமாக போய் வசூல் பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு வந்து அன்னதானம் போடுவாங்க. அதையெல்லாம் நம்ம நினைக்கிறோம் சாப்பாடணும், அதையெல்லாம் அருமருந்து. இல்லை என்ன மனசுக்குள்ளே என்னென்ன வேதனையில் உட்காந்துருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு, ஒரே மாத்திரை மருந்து மாதிரி அந்த நோயை சரி பண்ணி விட்டுருவாங்க. அந்த ஒரு நேரம் சாப்பிட்டு எழுந்திரிச்சு போகிறவன் தான் அவனுக்கு என்ன பிரச்சனையோ உடம்புக்குள்ளே இருக்குதோ அது எல்லாமே ஒரே ட்ரீட்மெண்ட், ஒரே பார்வை முடிஞ்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க. நம்ம நினச்சிட்ருப்போம் சாப்பாடு தானே அப்படின்னு, அது சாப்பாடு கிடையாது. இதே மாதிரி எல்லாருக்குமே சாமி என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து தான் அவங்க மறைமுகமாக செஞ்சாங்க. பரம்பொருள் மலேசியாவில் ஒரு பக்தருக்காக அங்கே போய் காட்சி கொடுத்துட்டு ஒரு சிறு குழந்தைக்காக, இந்த குழந்தைய வீட்டில் வச்சு பூட்டிகிட்டு போயிடுவாங்களாம் வேலைக்கு போகும்போது, பார்த்துக்க ஆள் இல்லை. அந்த குழந்தைக்கு போய் விளையாட்டு காமிச்சு விளையாடு வரான். அந்த குழந்தை தாத்தா தாத்தா தாத்தான்னு இருக்குமா. அந்த குழந்தைக்கு சாக்லேட்டு பொம்மை எல்லாம் கொண்டே கொடுப்பாராம். அவங்க மலேசியாவில் சென்னைக்கு கனகம்பட்டிக்கு வந்திருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அந்த பாப்பாவுக்கு தனியாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிட்டோன்னா தாத்தா தாத்தா தாத்தான்னு பகவானே சொல்லிகிட்ருக்குமா. அவங்க வேலையை விட்டு பார்த்தா அந்த குழந்தைக்கு விளையாட்டு சாமான்லாம் புதுசு புதுசாக கிடக்குமா. அங்கே சாக்லேட்லாம் புதுசு புதுசாக கிடக்கும். யார் தான் கொடுத்தாங்கடா, தாத்தா தான் கொடுத்தாங்கன்னா நம்பவே முடியாது. அவங்க நாளைக்கு வந்தால் தாத்தாட்ட எங்களுக்கு சேர்த்து வாங்கிக்குன்னு சொல்லிட்டு போவாங்களாம். அதே மாதிரி சாக்லேட் வாங்கியாந்து அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருக்கு. அப்படி சாமி யாரும் நம்பணுங்கிறதுக்காகலாம் சாமி இல்லை. அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ, சாமியை யாரெல்லாம் பிடிச்சி வணங்குறாங்களோ அவங்களுக்கு போய் நிற்பார். அவர் ஒரு அன்பு, அந்த உருவத்துக்கு பேரே அன்பு தான். அன்பால் யார் அழைச்சாலும் ஜாதி மதத்தை கடந்து இறைவன் நிற்பாருங்கிறது பகவான் சர்க்குருக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அப்படி ஒரு அன்பே வடிவமானவர் நமது சர்க்குரு. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம்.